ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தேவள ரயில் நிலையத்திற்கு அருகில் ஒருவரை குறிவைத்து துப்பாக்கிச் சூடு. அரசாங்க விவகாரங்களில் மகா சங்கத்தினரின் தொடர்ச்சியான வழிகாட்டல்களை எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவிப்பு. முன்னாள் அமைச்சர் SM சந்திரசேனவுக்கு விளக்கமறியல் நீடிப்பு. கல்வி சீர்திருத்தத்தின் கீழ் வரலாறு மற்றும் அழகியல் பாடங்கள் நீக்கப்பட்டு விட்டதாக மேற்கொள்ளப்படும் பொய்யான பிரசாரத்திற்கு பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய கண்டனம் தெரிவிப்பு. அறுபது வயதில் கட்டாய ஓய்வு குறித்து நீதிமன்றத்தின் அதிரடி அறிவிப்பு. உள்நாட்டுச் செய்திகள். தெஹிவளை ரயில் நிலையத்திற்கு அருகில் ஒருவரை குறிவைத்து துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த இனம் தெரியாத இருவர் இந்த துப்பாக்கி சூட்டை நடத்திவிட்டு தப்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இன்று காலை இடம்பெற்ற இந்த துப்பாக்கி சூட்டில் 45 வயதான நபரொருவர் காயமடைந்து கழுபோவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. துப்பாக்கி சூட்டுக்கான காரணம் இதுவரை வெளியாகாத நிலையில் சம்பவம் குறித்து போலீசார் விசாரணைகளை தொடங்கியுள்ளனர். அரசாங்க விவகாரங்களில் மகா சங்கத்தினரின் தொடர்ச்சியான வழிகாட்டல்களை எதிர்பார்ப்பதாகவும் தேசிய மத மற்றும் சமூக மேம்பாட்டுக்கான நடவடிக்கைகளை பின்வாங்காமல் செயற்படுத்துவதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். மல்வத் அஸ்கிரி உபய மகாவியாரையின் அனுநாயக்க தேரர் உட்பட நிர்வாக சபை நாயக்க தேரர்களுடன் நேற்று பிற்பகல் கண்டியில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இவ்வாறு தெரிவித்தார். மல்வத்து அஸ்கிரிய மகாநாயக்க தேரர்களின் அனுசரணைக்கு அமைவாக மத, தேசிய மற்றும் சமூக சார்ந்த விசேட விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடுவதே இதன் நோக்கமாகும். பௌத்த சாசன விடயங்களில் எழுந்துள்ள பிரச்சினைகளை தீர்க்க பௌத்த விகாரை தேவாலயம் சட்டம் போன்ற பல்வேறு சட்டங்களில் சரியான நேரத்தில் திருத்தங்களை கொண்டு வர வேண்டியதன் அவசியம் குறித்தும் மற்றும் பிக்குமார்களுக்கான கல்வி தொடர்பாகவும் மகா சங்கத்தினர் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். தற்போதைய சவால்களை அடையாளம் கண்டு மத விழுமியங்களை மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாக்க அரசாங்கம் முன்வந்து ஒரு வேலை திட்டத்தை வகுப்பதன் முக்கியத்துவம் மற்றும் பௌத்த சாசன பிரச்சினைகளுக்காகவும் பௌத்த சாசன முன்னேற்றத்திற்காகவும் அரசாங்கத்தின் பங்களிப்பை பற்றி கலந்துரையாடுவதற்கு புத்த சாசன செயற்பாட்டு ஆலோசனை குழு ஒன்றை நிறுவுவதன் முக்கியத்துவம் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. பௌத்த சாசன ரீதியாக நிலவும் பல்வேறு சவால்கள் மற்றும் நெருக்கடிகளை தீர்ப்பதற்கு தேவையான சட்ட ஏற்பாடுகளை உடனடியாக தயாரிக்குமாறும் ஜனாதிபதி சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு பணிப்புரை விடுத்தார். கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்சார் கல்வி அமைச்சர் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய புதிய கல்வி சீர்திருத்தத்தின் கீழ் வரலாறு மற்றும் அழகியல் பாடங்கள் நீக்கப்பட்டு விட்டதாக மேற்கொள்ளப்படும் பொய்யான பிரச்சாரங்கள் குறித்து தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளார். கல்வியையும் குழந்தைகளின் எதிர்காலத்தையும் அரசியல் ஆதாயங்களுக்காக பயன்படுத்த வேண்டாம் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மேல் மாகாண கல்வித்துறை சார்ந்த உத்தியோகத்தர்களிடையே புதிய கல்வி சீர்திருத்தம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் மேல் மாகாண சபை கூடத்தில் நடைபெற்ற நிகழ்வில் பிரதமர் இவ்வாறு தெரிவித்தார். இதன்போது தொடர்ந்து கருத்து தெரிவித்த பிரதமர் புதிய கல்வி சீர்திருத்தத்தின் மூலம் அழகியல், வரலாறு ஆகிய பாடங்களோடு தொழிற்சார் பாடமும் கட்டாயமாக கற்கப்பட வேண்டும் என்பது வலியுறுத்தப்பட்டுள்ளது என்றார். எனினும் இந்த தேசிய வேலை திட்டம் குறித்து சரியான ஆய்வை மேற்கொள்ளாத சிலர் வரலாறு மற்றும் அழகியல் கல்வி நீக்கப்பட்டு விட்டதாக பொய் பிரச்சாரம் செய்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார். மேற்கண்ட பாடங்கள் தொடர்பாக பாட நிபுணர்களுடன் பல நாட்கள்
கலந்துரையாடி அனைத்து மாணவர்களிடமும் வரலாறு குறித்த அறிவையும் மனிதநேயம் குறித்த குணாதிசயங்களை வளர்க்க உதவும் அழகியல் கல்வியை கற்கும் வாய்ப்பு கிடைக்கும் வகையிலேயே இந்த கல்வி சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று பிரதமர் விளக்கம் அளித்தார். நாம் அரசியல் செய்வோம், ஆனால் கல்வியையும் குழந்தைகளையும் அதன்பால் ஈர்க்காமல் இருப்போம் என்று அவர் குறிப்பிட்டார். இந்த கல்வி சீர்திருத்தத்தின் கீழ் இந்த பாடங்களை எவ்வாறு கற்க வேண்டும் என்பதை தெளிவாக கூறியிருப்பதாகவும் தனது துறைக்குள் மட்டுமே மட்டுப்படுத்தப்படாத தரமான சிறுவர்களை எவ்வாறு உருவாக்குவது என்பதை புரிந்து கொண்டே இந்த சீர்திருத்தத்தை செய்வதாகவும் பிரதமர் தெரிவித்தார். ஆகவே புதிய கல்வி சீர்திருத்தம் பற்றிய உண்மையான விடயங்களை அறிந்து கொண்ட அனைவரும் உண்மை நிலவரத்தை சமூகத்திற்கு எடுத்து செல்லுமாறு பிரதமர் கேட்டுக்கொண்டார். கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் வைத்தியர் மதுர செனவிரத்ன, தொழில்சார் கல்வி இணையமைச்சர் நளின் ஹேவகே, தொழிலாளர் இணையமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க, மேல் மாகாண ஆளுநர் ஹனீஃப் யூசுப், பாராளுமன்ற உறுப்பினர்களான லக்ஷ்மண் நிபுண ஆராய்ச்சி, சஞ்சீவ ரணசிங்க, ருவன் மாபலகம, கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக கழுவவ, மேல் மாகாண பிரதம செயலாளர் பிரதீப் புஷ்பகுமார் ஆகியோரும் தேசிய கல்வி நிறுவனம், பரீட்சை திணைக்களம், மேல் மாகாண கல்வி திணைக்களம் ஆகியவற்றை பிரதிநிதித்துவப்படுத்தும் உத்தியோகர் உள்ளிட்ட பெருமளவிலானோர் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர். 2014 ஆண்டு அனுராதபுரம் மாவட்டத்தில் ஏழை விவசாயிகளுக்கு மானிய விலையில் 25 மில்லியன் ரூபாய் செலவில் வாங்கிய சோள விதைகளை சட்ட நடைமுறையை மீறி அந்த வருடம் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது ஆதாயம் பெறும் நோக்கில் தனது நண்பர்கள் மற்றும் ஆதரவாளர்களுக்கு விநியோகித்ததன் மூலம் ஊழல் செய்ததாக சந்தேகத்தின் பேரில் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் SM சந்திரசேனவை எதிர்வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. அன்றைய தினத்திற்கு முன்னர் கிராம மட்டத்தில் சாட்சிகளாக இருக்கும் அரசு அதிகாரிகளிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்யும் பணியை முடிக்க வேண்டும் என்றும் நீதவான் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவிற்கு உத்தரவிட்டார். லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு மற்றும் பிரதிவாதியின் சட்டத்தரணிகள் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த பின்னர் கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி ஜெயதுங்க இந்த உத்தரவை பிறப்பித்தார். ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க மற்றும் தேயிலை தொழில்துறை சார்ந்த நிறுவனங்களின் அதிகாரிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. இந்நாட்டின் தேயிலை தொழில்துறை தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சினைகள் தொடர்பில் இங்கு மீளாய்வு செய்யப்பட்டதுடன் தேயிலை கொழுந்துகளின் தரம் மற்றும் தேயிலை பயிர்ச்செய்கையின் உற்பத்தி திறனை அதிகரித்தல், புதிய சர்வதேச சந்தை வாய்ப்புகளை கண்டறித்தல் ஆகிய விடயங்கள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டது. தேயிலை தொழில்துறையினர் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டதுடன் அவற்றிற்கு சாதகமான தீர்வுகள் வழங்குமாறு ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார். சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்களின் கொள்வனவு அபிவிருத்திக்காக பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்தும் கலந்துரையாடப்பட்டதுடன் தேயிலை மீள் நடவு தொடர்பில் தொழில்துறையினர் கவனம் செலுத்த வேண்டியதன் அவசியம் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. தேயிலை பயிர்ச்செய்கை தொடர்பில் முறையான தரவு கட்டமைப்பு ஒன்றை தயாரித்தல் உள்ளிட்ட தேயிலை பயிர்ச்செய்கை குறித்து பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சினால் எதிர்காலத்தில் அமுல்படுத்தப்படவுள்ள வேலை திட்டம் பற்றியும் அதனை முறையாக கண்காணிக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. அத்துடன் தேயிலை உற்பத்தியின் தரத்தை குறைக்கும் தொழிற்சாலைகளுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக அமுல்படுத்துமாறு தேயிலை உற்பத்தியாளர் சங்கம் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்தது. தேயிலை தொழில்துறையினர், ஏற்றுமதியாளர்கள், சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பை மேம்படுத்துவதற்கான தளத்தை உருவாக்குவது குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. இது தொடர்பில் உரிய அமைச்சுடன் கலந்துரையாடி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதியின் செயலாளர் குறிப்பிட்டார். இதன் ஊடாக தேயிலை தொழில்துறையில் எழும் பிரச்சினைகள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டு விரைவான மற்றும் வினைத்திறனான தீர்வுகளை பெற்றுக்கொள்ள எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கலந்துரையாடலுக்கு சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்களை அழைத்ததற்காக சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர் சங்கம் அரசாங்கத்திற்கு தனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டது. ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் கபில ஜனக பண்டார, பெருந்தோட்ட மற்றும் உட்கட்டமைப்பு அமைச்சின் மேலதிக செயலாளர் WMTT விக்ரமசிங்க, இலங்கை தேயிலை துறையின் தலைவர் RK ஒபேசேகர ஆகியோருடன் சிறு தேயிலை தோட்ட அபிவிருத்தி அதிகார சபை, இலங்கை தேயிலை ஆராய்ச்சி நிறுவனம், உள்நாட்டு இறைவரி திணைக்களம் மற்றும் திரைசேரியின் அதிகாரிகள், தேயிலை தொழில்துறை பிரதிநிதித்துவப்படுத்தும் பல்வேறு சங்கங்களின் பிரதிநிதிகளும் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். கண்டியில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க ஹேலேபொல வளவில் உள்ள மெழுகு அருங்காட்சியகம் நேற்று காலை ஜனாதிபதியால் திறந்து வைக்கப்பட்டது. நகர அபிவிருத்தி அதிகார சபையால் புதுப்பிக்கப்பட்ட ஹேலேபொல வளவின் தொல்பொருள் மற்றும் கலாச்சார விழுமியங்களை பாதுகாப்பதற்காக இந்த அருங்காட்சியகம் உருவாக்கப்பட்டுள்ளது. ஹேலேபொல வளவின் ஒரு பகுதியாக இருக்கும் மலைநாட்டு ராஜ்யத்தின் கட்டிடக்கலை, பழக்க வழக்கங்கள் மற்றும் கலைகள் இங்கு மெழுகை பயன்படுத்தி மீளுருவாக்கப்பட்டுள்ளன. பாரம்பரிய கைவினைப் பொருட்கள் தொடர்பான கண்காட்சி அரங்குகள் மாத்திரமின்றி பண்டைய உணவக
அருங்காட்சியகமும் நிறுவப்பட்டுள்ளன. இலங்கையின் பெருமையையும் கண்ணியத்தையும் பிரதிபலிக்கும் வகையில் கட்டி முடிக்கப்பட்ட இந்த அருங்காட்சியகம் கண்டிக்கு வருகை தரும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் கவனத்தை ஈர்க்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அருங்காட்சியகமானது மலைநாட்டு ராஜ்யம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய வரலாற்றை தற்போதைய தலைமுறையினருக்கு துல்லியமாக அறிந்து கொள்ள முடியும் இடமாக இருக்கும். கம்பளையில் வசிக்கும் அதுல ஏரத் இந்த சிற்பங்களை உருவாக்கியுள்ளதோடு ஸ்ரீ தலதா மாளிகையின் ஏலைப்புல வளவு அருங்காட்சியக விசேட திட்டத்தின் கீழ் இந்த திட்டத்திற்காக 300 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இன்று வெள்ளிக்கிழமை காலை முன்னிலையாகினார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தில் இடம்பெற்ற மோசடி தொடர்பில் முறைப்பாடை அளிப்பதற்காகவே பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியதாக கூறப்படுகிறது. கொழும்பிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி சென்ற ரயிலில் இன்று அதிகாலை காட்டு யானையொன்று மோதியுள்ளது. கள்ளெல்ல பகுதியில் அதிகாலை 5:30 மணியளவில் இடம்பெற்ற இந்த விபத்தில் அந்த யானை உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த காட்டு யானை அப்பகுதியிலுள்ள நெல் களஞ்சிய சாலைகளை உடைத்து அவற்றினுள் நுழைந்து நெல்லை உணவாக உட்கொள்வதாகவும் இன்று அதிகாலை 3 மணி முதலே காட்டு யானை கிராமத்தில் சுற்றித் திரிந்ததாகவும் பிரதேசவாசியொருவர் தெரிவித்தார். காட்டு யானை கிராமத்திற்குள் நுழைந்தபோது வனவிலங்கு திணைக்களத்திற்கு தகவல் வழங்க கிராம மக்கள் நடவடிக்கை எடுத்திருந்தாலும் அதிகாரிகள் தொலைபேசி இணைப்பை துண்டித்ததாகவும் கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். காட்டு யானை கிராமத்திற்கு அடிக்கடி வருவதாகவும் வனவிலங்கு திணைக்களம் இது தொடர்பாக சரியான நடவடிக்கை எடுத்திருந்தால் இதுபோன்ற ஒரு துயரம் நிகழ்ந்திருக்காது என்றும் கிராம மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இவ்வாறு இறந்த காட்டு யானை சுமார் 15 வயதான 8 அடி உயரமானது என வனவிலங்கு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். தாய்லாந்து பாங்காக் நகரிலிருந்து இந்தியா வழியாக நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட ஒரு தொகை குஷ் போதைப் பொருளை விமான நிலைய சுங்கப் பிரிவினர் பறிமுதல் செய்துள்ளனர். இதன்போது 31 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள சுமார் 3 கிலோகிராம் 117 கிராம் குஷ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டதாக சுங்கப்பிரிவு அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த குஷ் போதைப் பொருள் மட்டக்குழி பகுதியைச் சேர்ந்த 48 வயதுடைய மரக்கறி வியாபாரி ஒருவரால் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. குறித்த நபர் போதைப் பொருள் கையிருப்பை 20 பெட்டிகளில் சூட்சமமான முறையில் பொதியிட்டு கொண்டு வந்துள்ளார். குஷ் போதைப் பொருளுடன் கைதான நபரை மேலதிக விசாரணைக்காக கட்டுநாயக்க விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் பணியக அதிகாரிகளிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கொலை குற்றவாளிகளை பாதுகாக்கவே ரணில் ராஜபக்ச தரப்பு ஷானி அபேசேகர, ரவி செனிவரத்ன உள்ளிட்ட திறமையான அதிகாரிகளை பதவியிலிருந்து நீக்கியது என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். கொழும்பு தெய்வள ரயில் நிலையத்திற்கு நேற்று கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். குற்றத்தை மறைப்பதற்கு செய்யக்கூடிய ஒரு வழிமுறையை அதிகாரிகளுக்கு இடமாற்றம் வழங்குவதாகும். இதற்கமே கோட்டாபய ராஜபக்ச பதவிக்கு வந்ததன் பின்னர் சிஐடியிலிருந்து 600க்கும் மேற்பட்ட அதிகாரிகளுக்கு இடமாற்றம் வழங்கினார். அதேபோன்று அதிகாரிகளை பதவி நீக்கம் செய்தனர், விளக்கமறியலில் வைத்தனர். சாட்சியங்களை திரட்டும் திறமையான அதிகாரிகளுக்கு பதிலாக திறமையற்ற அதிகாரிகளை பதவிகளுக்கு அமர்த்தினார்கள். கொலை குற்றவாளிகளை பாதுகாக்கவே ரணில் ராஜபக்ச தரப்பு ஷானி அபேசேகர, ரவி செனிவரத்ன உள்ளிட்ட திறமையான அதிகாரிகளை பதவியிலிருந்து நீக்கியது. ஆனால் எமக்கு எந்த தனிப்பட்ட தேவையும் கிடையாது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ள திறமையான அதிகாரிகளை நியமிக்குமாறு கார்தினால் மாத்திரமல்ல முழு கத்தோலிக்க சமூகமும் எம்மிடம் கோரிக்கை விடுத்தது. எனவே நாம் விசாரணைகளுக்காக திறமையான அதிகாரிகளை ஈடுபடுத்துவோம், குற்றவாளிகளை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை பெற்றுக் கொடுப்போம் என்றார். எட்டன் பிரதான நகரில் தனியார் காலனி கடை ஒன்றில் திடீரென தீ விபத்து ஒன்று ஏற்பட்டது. இன்று பிற்பகல் 1 மணி அளவில் குறித்த தீ விபத்து ஏற்பட்டது. கடை மூடப்பட்டிருந்த நேரத்தில் ஏற்பட்ட தீ வேகமாக பரவியது. மேலும் எட்டன் டிகோயா மாநகர சபை தீயணைப்பு பிரிவில் அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களுடன் இணைந்து செயற்பட்டு தண்ணீரை பீய்ச்சி செயற்பட்டு தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். இந்த தீப்பரவல் சம்பவத்தில் யாருக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை எனவும் ஏராளமான காலனிகள் தீக்கிரையாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள காலனிகள் முற்றிலும் எரிந்து சேதமானது எனவும் சேத விபரங்கள் இன்னும் மதிப்பிடப்படவில்லை எனவும் தெரிவிக்கின்றனர். மேலும் தீ விபத்து சிறிது நேரம் குறித்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தியது. எனவே காலனிகள் எரிந்ததால் எழுந்த துர்நாற்றத்தால் பகுதிவாசிகள் சிரமப்பட்டனர் எனவும் மேலதிக விசாரணைகளை எட்டன் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.
होल्ड कट करना சற்று சிந்தியுங்கள். இடது பக்கமாக முந்துவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். எப்போதும் பாதுகாப்பான தரமான தலைக்கவசத்தை அணியுங்கள். தலைக்கவசம் பாதுகாப்பாக இருக்க பொத்தானை அழுத்துங்கள். இது விபத்தை தடுப்பதற்கான நேரம். கொழும்பு மகரகம நாவின ரயில் நிலையத்துக்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் 2 காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். காரொன்று மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்தின் போது மோட்டார் சைக்கிளில் பயணித்த 2 காயமடைந்துள்ளதாகவும் காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை மகரகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கட்டான தென்மண்ணந்தி பகுதியில் நடத்தப்பட்ட விசேட சுற்றிவளைப்பின் போது சந்தேக நபர்கள் 4 துப்பாக்கிகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். நீர்கொழும்பு போலீஸ் பிரிவின் குற்றப்புலனாய்வு பணியகத்தின் பொறுப்பதிகாரிக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டது. இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் கட்டியல பகுதியைச் சேர்ந்த 51 மற்றும் 58 வயதுடைய 2 நபர்கள் ஆவர். ஒரு சந்தேக நபரிடமிருந்து வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ரிவால்வர் வகை துப்பாக்கி ஒன்றும் T56 தோட்டாக்களை பயன்படுத்தக்கூடிய இலங்கையில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி ஒன்றும், ரிவால்வர் துப்பாக்கிகளை உருவாக்க பயன்படுத்தக்கூடிய மாதிரி ஒன்றும் மற்றும் துப்பாக்கி தயாரிப்புகளுக்கு பயன்படுத்தப்பட்ட உபகரணங்கள் சிலவற்றை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். மற்றொரு சந்தேக நபரிடமிருந்து இலங்கையில் தயாரிக்கப்பட்ட 2 துப்பாக்கிகளையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். சந்தேக நபர்கள் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நீர்கொழும்பு போலீஸ் பிரிவின் குற்றப்புலனாய்வு பணியகம் மற்றும் கட்டான போலீஸ் நிலையம் மேற்கொண்டு வருகின்றன. அல்ல தெமோதர 9 வளைவு பாலம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதியை சுற்றுலா பயணிகளுக்கு கவர்ச்சிகரமானதாக மாற்றும் வகையில் புதிய திட்டத்தை தொடங்க ரயில்வே திணைக்களமும் மத்திய கலாசார நிதியமும் இணைந்து திட்டமிட்டுள்ளன. இந்த திட்டத்தின் நோக்கம் சுற்றுலா பயணிகள் இரவில் மின்விளக்குகளை ஒளிர செய்து இந்த பகுதியை பார்வையிடும் வாய்ப்பை வழங்குவதாகும் என்று ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. ரயில்வே பொது மேலாளர் தம்மிக ஜெயசுந்தர ஆகஸ்ட் முதல் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்று கூறினார். அரசாங்க சேவையில் உள்ள தாதியர்களை 60 வயதில் கட்டாய ஓய்வு பெற செய்யும் முடிவை அமல்படுத்துவதை தடுக்கும் வகையில் மேல்முறையீட்டு நீதிமன்றம் முன்னர் பிறப்பித்த இடைக்கால தடை உத்தரவை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை மீண்டும் விசாரிக்க உயர்நீதிமன்றம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு மற்றொரு உத்தரவையும் பிறப்பித்துள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்ட இடைக்கால தடை உத்தரவு சட்டத்திற்கு முரணானது என்றும் அது செல்லாதது என்றும் கூறி சட்டமா அதிபர் தாக்கல் செய்த மேன்முறையீட்டை விசாரித்த பின்னர் உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவுகளை பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யசந்த கோடகுட, ஜனக் டி சில்வா மற்றும் AHMD நவாஸ் ஆகிய 3 பேர் கொண்ட உயர்நீதிமன்ற நீதிபதிகள் குழாமே இந்த உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது.
இலங்கை தபால் சேவை நாட்டின் வரலாற்றையும் எதிர்காலத்தையும் இணைக்கும் முக்கிய ஊடகமாக மாற்றப்படும் என சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இந்நோக்கின் ஒரு பகுதியாக புலனர்வ புதிய பிரதான தபால் அலுவலகம் நேற்று அமைச்சர் தலைமையில் பொதுமக்களுக்கு திறந்து வைக்கப்பட்டது. இதன்போது முத்திரை கவுண்டர் திறப்பு மற்றும் முதல் பரிவர்த்தனையும் இடம்பெற்றது. அண்மையில் இடிக்கப்பட்ட பழைய கட்டிடத்திற்கு பதிலாக 69 மில்லியன் ரூபாய் செலவில் புதிய கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. இந்த தபால் நிலையம் 12 தபால் நிலையங்கள் மற்றும் 91 பிரதி தபால் நிலையங்களை உள்ளடக்கியது. இலங்கை தபால் சேவை நவீன மற்றும் பல்துறை சேவைகளை வழங்கும் நிறுவனமாக மாற்றப்படும். நாட்டின் 4000 தபால் நிலையங்கள் மற்றும் 22,000 ஊழியர்கள் இந்த இலக்கை எட்ட பங்களிக்க வேண்டும். 1300 மில்லியன் ரூபாய் அரசாங்கம் ஒதுக்கியுள்ளது. தற்போதைய தபால் சேவையை லாபகரமான நவீன தொழில்நுட்பம் கொண்ட நிறுவனமாக மாற்றப்படும் என அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. வழிகாட்டும் திட்டம் பிபிதெமு புலனர்வ திட்டத்தின் கீழ் 2017 ஆரம்பிக்கப்பட்ட இந்த கட்டுமானம் 2024 முழுமை பெற்றுள்ளது. இந்த நிகழ்வில் நகர அபிவிருத்தி பிரதி அமைச்சர் டி.பி. சரத், தபால் மா அதிபர் ருவான் சத்குமார், புலனர்வ மாவட்ட செயலாளர், பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தபால் ஊழியர்கள் என பலரும் கலந்து கொண்டார்கள். 1956 ஆண்டின் 16ஆம் இலங்கை தேயிலை வரி மற்றும் ஏற்றுமதிக்கான கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிக்கு அரசாங்க நிதி பற்றிய குழுவில் அங்கீகாரம் வழங்கப்பட்டது. அரசாங்கம் நிதி பற்றிய குழு அதன் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி அர்ஷடி சில்வா தலைமையில் கடந்த 15ஆம் தேதி பாராளுமன்றத்தில் கூடிய போது இந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டது. இதற்கமைய 1 கிலோகிராம் தயாரிக்கப்பட்ட தேயிலைக்கு 3 ரூபாய் அனுமதி கட்டணத்தை செலுத்துவதற்கும் குறித்த அனுமதி கட்டணத்தை தேயிலை செய்கை மற்றும் தொழில்துறையின் அபிவிருத்தி ஊக்குவிப்புக்கு பயன்படுத்த இதன் மூலம் எதிர்பார்ப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த தொகை இலங்கை தேயிலை சபையினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள மூலதன நிதியத்தில் சேர்க்கப்படும். தேயிலை காணிகளின் வினைத்திறனை மேம்படுத்தவும், புதிய நடுகைகளை மேற்கொள்வதற்கும், மறுநடுகை செய்வதற்கும், கைவிடப்பட்ட தோட்டங்களின் செய்கைகளை மேற்கொள்வதை ஊக்குவிப்பதற்கும் இதன் பலனாக தேயிலை துறையின் வினைத்திறனை அதிகரித்து தயாரிப்பின் தரத்தை அதிகரிக்க வாய்ப்பு ஏற்படும் என்றும் தேயிலை சபையின் அதிகாரிகள் மேலும் சுட்டிக்காட்டினர். கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் அந்துன்னத்தி அவர்களின் மற்றும் கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் பிரதி அமைச்சர் ரத்ன கமகே அவர்களின் தலைமையில் 14வது மாவட்ட மீனவர் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று முன்தினம் மட்டக்களப்பு பழைய மாவட்ட செயலகத்தில் வெற்றிகரமாக நடைபெற்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடற்றொழில் சமூகத்தினர் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை கண்டறிந்து அவற்றுக்கு துரித தீர்வுகளை வழங்குவதே இக்கூட்டத்தின் பிரதான நோக்கமாக இருந்தது. மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபரினால் வெற்றிகரமாக ஏற்பாடு செய்யப்பட்ட இக்கூட்டத்தில் மாவட்ட அரசாங்க அதிபருடன் மேலதிக மாவட்ட அரசாங்க அதிபர்களும் பிரதேச செயலாளர்களும் கலந்து கொண்டனர். மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள், நகர முதல்வர்கள், பிரதேச சபை தலைவர்கள், நகர மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட பெருமளவிலான மக்கள் பிரதிநிதிகளும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். பிறந்து சில நாட்களேயான பெண் குழந்தையொன்று வயல்வெளியில் கைவிடப்பட்ட நிலையில் காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளது. மாவத்தகம காவல் பகுதியில் உள்ள பரகஹதெனிய ஜகடுவ சாலையில் உள்ள வயல்வெளிக்கு அருகிலேயே குழந்தை மீட்கப்பட்டது. காலை 7 மணியளவில் மாவத்தகம காவல்துறைக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து அவர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று குழந்தையை மீட்டு குருநாகல் போதனா மருத்துவமனையில் ஒப்படைத்ததாக தலைமை ஆய்வாளர் தசநாயக்க தெரிவித்தார். குழந்தை குருநாகல் போதனா மருத்துவமனையின் சிறப்பு குழந்தை சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் குழந்தை ஆரோக்கியமாக இருப்பதாகவும் குருநாகல் போதனா மருத்துவமனை தெரிவித்துள்ளது. இந்த விவகாரம் குறித்து மேலதிக விசாரணைகளை மாவத்தகம காவல் நிலைய பொறுப்பதிகாரி தலைமை ஆய்வாளர் WM பத்மசிறியின் அறிவுறுத்தலின் பேரில் பெண் காவல் ஆய்வாளர் நிர்மலா உள்ளிட்ட குழுவினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு கஹதுடுவ பகுதியில் 15 வயது சிறுவன் ஒருவன் கடத்தல் முயற்சியிலிருந்து தப்பியுள்ளார். வெள்ளை வேனில் கடத்தப்பட்ட சிறுவன் ரத்தினபுரியில் வைத்து வாகனத்திலிருந்து குதித்து தப்பித்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். ரத்தினபுரி கெடந்துள்ள புதிய பெலன்வாடிய பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றுக்கு அருகில் கடத்தப்பட்ட சிறுவன் ஒருவன் இருப்பதாக 119 போலீஸ் அவசர பிரிவுக்கு ஒருவர் தொலைபேசி அழைப்பு மூலம் தகவல் தெரிவித்துள்ளார். இதையடுத்து ரத்தினபுரி போலீசின் இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரிகள் சிறுவனை போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து சென்று பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். பிலியந்தலையில் உள்ள தேசிய பாடசாலையில் தரம் 11 கல்வி கற்கும் குறித்த சிறுவன் பிரத்யேக வகுப்பில் கலந்து கொள்வதற்காக தனது சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது கஹதுடுவ மயானத்திற்கு அருகில் வைத்து வெள்ளை வேனில் வந்த குழுவினரால் சைக்கிளுடன் கடத்தப்பட்டதாக போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார். இந்நிலையில் சிறுவனை கடத்திய குழுவை அடையாளம் காண போலீசார் CCTV காட்சிகளை அடிப்படையாக கொண்டு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர்.
இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்றின் சாரதி மீது தாக்குதலை நடத்திய 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பிலிருந்து காலி நோக்கி பயணித்த குறித்த பஸ் வாதுவ தல்பிட்டி பகுதியில் வைத்து மோட்டார் சைக்கிளில் வந்த குறித்த இளைஞர்கள் பஸ் பயணிப்பதற்கு வழிவிடாது சென்றுள்ளனர். பின்னர் பிரதான வீதியில் பஸ் நின்றபோது அதன் குறுக்காக மோட்டார் சைக்கிளை நிறுத்திவிட்டு சாரதியை இளைஞர்கள் தாக்கியுள்ளனர். இதனை அடுத்து இளைஞர்கள் வாத்துவ போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஐரோப்பிய ஒன்றிய அதிகாரியாக ஆள்மாற்றம் செய்து மானியங்கள் அல்லது உதவிகளை வழங்குவதாக கூறி தனிநபர்களிடமிருந்து பண மோசடி செய்யும் நபர் தொடர்பில் இலங்கை மக்களுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றியம் வெளியிட்டுள்ள உத்தியோகபூர்வ அறிவிப்பில் சம்பந்தப்பட்ட நபர் ஐரோப்பிய ஒன்றிய அதிகாரியாக ஆள்மாற்றம் செய்து குறிப்பாக இளம் தொழில் முனைவோருக்கு மானியங்கள் அல்லது நிதி வழங்குவதாக கூறுவது குறித்து எங்களுக்கு தகவல் கிடைத்துள்ளது. இந்த நபர் பொய்யான வாக்குறுதிகளின் பேரில் தனிநபர்களிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு பின்னர் காணாமல் போவதாகவும் கூறப்படுகிறது. இது ஒரு மோசடி என்பதை நினைவில் கொள்ளவும். இலங்கை லொத்தர் சீட்டிலிப்பு வரலாற்றில் மிகப்பெரிய பணப்பரிசை வென்ற நபருக்கு அதற்கான காசோலை வழங்கி வைக்கப்பட்டது. இது தேசிய லொத்தர் சபையின் மெகா பவர் 2210வது சீட்டிலிப்பில் 47,45,99,422 ரூபாய் பரிசு வெல்லப்பட்டுள்ளது. மெகா சூப்பர் பரிசு வென்றவருக்கான காசோலையை தேசிய லொத்தர் சபை வழங்கி வைத்தது. வெற்றி பெற்ற லொத்தர் சீட்டை கொகரல்ல பகுதியைச் சேர்ந்த விற்பனை முகவரான H.A. ஜானகி ஹேமமாலா விற்பனை செய்துள்ளார். இலங்கை லொத்தர் சீட்டிலிப்பு வரலாற்றில் இதுவரை வென்ற மிகப்பெரிய சூப்பர் பரிசு இதுவாகும். இதேவேளை முன்னதாக லொத்தர் வரலாற்றில் மிகப்பெரிய பரிசாக 230 மில்லியன் ரூபாய் பரிசு வெல்லப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பில் அமைந்துள்ள சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் நட்சத்திர விருந்தக திறப்பு விழா நிகழ்வில் பாலிவுட் திரைப்பட நடிகர் ஷாருக் கான் அவர்கள் கலந்து கொள்ளவிருந்த நிலையில் தற்போது அவரின் விஜயம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்பாராத மற்றும் தவிர்க்க முடியாத தனிப்பட்ட காரணங்களால் ஷாருக் கான் முதலில் திட்டமிட்டபடி விருந்தக திறப்பு விழாவில் கலந்து கொள்ளவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சப்ரகமு மாகாணத்திலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் ஆத்திர மாவட்டங்களிலும் இன்று அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதேபோல் சில இடங்களில் 50 மில்லிமீட்டர் வரை ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும். ஊவா, வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு பகுதிகளிலும் மேல் சப்ரகமு, தெற்கு, வடமேல் மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் அவ்வப்போது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரையிலான பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழையுடன் கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் அபாயங்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொள்கிறது. வெளிநாட்டு செய்திகள். பாகிஸ்தானின் கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தினால் குறைந்தது 63 பேர் உயிரிழந்ததாகவும் 290 பேர் காயமடைந்ததாகவும் பாகிஸ்தான் பேரிடர் மேலாண்மை தெரிவித்துள்ளது. சக்வால் நகரில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக அணை இடிந்து விழுந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராவல்பிண்டியில் வெள்ள எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதோடு தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களை அங்கிருந்து வெளியேறுமாறு அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். வெள்ளத்தில் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்க ராணுவமும் வரவழைக்கப்பட்டுள்ளது. சமீப காலத்தில் சமூக வலைத்தளங்களில் மிகவும் வைரலான பிரிட்டி லிட்டில் பேபி என்ற பாடலை பாடிய கோனி பிரான்சிஸ் தனது 88வது வயதில் நிமோனியா தொற்றினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார். அமெரிக்காவை சேர்ந்த பாப்பிசை பாடகியும் நடிகையுமான கோனி பிரான்சிஸ் தனது இளம் வயதிலேயே உலக அளவில் பிரபலமான இசைக்கலைஞராக உயர்ந்தார். 1950 தொடக்கம் 60களில் முன்னணி பாடகியாக திகழ்ந்த இவர் அமெரிக்கா மட்டுமன்றி ஜெர்மனி, ஜப்பான், இத்தாலி, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலும் வெற்றிகரமான பெண் இசை கலைஞராக அறியப்பட்டார். இவர் கடந்த சில நாட்களாகவே உடல்நலக் குறைவினால் அவதிப்பட்டு சிகிச்சையில் இருந்ததாக கூறப்படுகிறது. மேலும் தற்போது நிமோனியா தொற்றினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த நிலையில் அவரது மறைவுக்கு பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்.
அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கு நாள்பட்ட சிறை நோய் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. டிரம்பின் கைகளில் ஏற்பட்ட காயம் குறித்த ஊகங்கள் தொடர்ந்து வெளியாகி வரும் நிலையில் இந்த அறிவிப்பு வந்துள்ளது. அண்மையில் அவரது கால்களில் வீக்கம் ஏற்பட்ட பின்னர் டிரம்ப் விரிவான மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் வெள்ளை மாளிகையின் பத்திரிகை செய்தியாளர் தெரிவித்தார். எனினும் பரிசோதனை எப்போது நடந்தது என்பது தெளிவாக கூறப்படவில்லை. இந்த மருத்துவ பரிசோதனைகளுக்கு பின்னர் அவருக்கு நாள்பட்ட சிறை பற்றாக்குறை இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. 79 வயதான அமெரிக்க ஜனாதிபதி தனது உடல்நல ஆரோக்கியம் தொடர்பில் அடிக்கடி புகழ்ந்து வருகிறார். அவர் தன்னை இதுவரை வாழ்ந்தவர்களில் மிகவும் ஆரோக்கியமான ஜனாதிபதி என்று விவரித்துள்ளார். நாள்பட்ட சிறை நோய் என்பது கால்களில் உள்ள நரம்புகளில் ஏற்படும் ஒரு நிலை. இது நரம்புகள் வீங்கி முறுக்கியும் விரிவாக்கப்பட்டும் காணப்படும். இது சிறை அடைப்பான் பலவீனமாக இருப்பதன் காரணமாக இரத்த ஓட்டம் சீராக இல்லாமல் இருப்பதால் ஏற்படுகிறது. இதன் விளைவாக கால்களில் வலி, வீக்கம் மற்றும் அரிப்பு போன்ற அறிகுறிகள் ஏற்படலாம். இந்த நிலைமை உலகளவில் 20 ஒருவரை பாதிக்கும் எனவும் கூறப்படுகிறது. நாணயமாற்று வீதம் விளையாட்டு செய்திகள். 34வது ஒலிம்பிக் போட்டி அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் 2028ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் நடைபெறவுள்ளது. இந்த ஒலிம்பிக்கில் T20 கிரிக்கெட்டும் இடம்பெற்றுள்ளது. 128 ஆண்டுகளுக்கு பிறகு ஒலிம்பிக்கில் கிரிக்கெட் திரும்புவதால் ஒவ்வொரு அணிகளும் தகுதி நிலையை எட்டுவதற்கு ஆர்வமாக உள்ளன. இதையொட்டி லாஸ் ஏஞ்சல்ஸில் இருந்து 50 கிலோமீட்டர் தூரத்தில் பேர் கிரவுண்ட்ஸ் என்ற இடத்தில் தற்காலிகமாக கிரிக்கெட் மைதானம் ஒன்றும் அமைக்கப்படுகிறது. இதில் ஆண்கள் மற்றும் மகளிர் பிரிவில் தலா 6 அணிகள் பங்கேற்கின்றன. ஒவ்வொரு அணியிலும் 15 வீராங்கனைகளை சேர்ப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் ஒலிம்பிக்கில் கிரிக்கெட்டுக்கான அட்டவணையை ஒருங்கிணைப்பாளர்கள் அறிவித்தனர். ஜூலை 12ஆம் தேதி கிரிக்கெட் போட்டி ஆரம்பிக்கிறது. பதக்கத்திற்குரிய போட்டிகள் ஜூலை 20 மற்றும் 29ஆம் தேதிகளில் நடைபெறும். ஜூலை 14 மற்றும் 21ஆம் தேதிகளில் மட்டும் போட்டிகள் நடைபெறாது. பெரும்பாலும் ஒவ்வொரு நாளிலும் 2 போட்டிகள் வீதம் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளன. இதில் கிரிக்கெட் மட்டுமன்றி ஏனைய போட்டிக்கான அட்டவணையும் வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்டார் தமிழ் செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. மீண்டும் எமது செய்திகள் நாளை இரவு 7 மணிக்கு ஒளிபரப்பாகும்.